ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய 2026 ஃபர்ஸ்ட் வீடியோ. நார்மலாக எல்லா க்ரோஷேட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குமே இந்த ஸ்லிப் ஸ்டிச் அப்புறம் மேஜிக் ரிங்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் வந்து ஸ்லிப் ஸ்டிச். நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்மளால் லூசன் பண்ணவோ இல்லை டைட்டன் பண்ணவோ முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து செயின்ஸு. நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து செயின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி யானை வந்து நீடில் வந்து யானை புல் பண்ணி வெளியே எடுக்கிறது தான் வந்து செயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேசிக்காக வந்து பேசிக்கில் வந்து செயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. செயின். நெக்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேட். இந்த மாதிரி ஒரு செயின்குள்ளே நீடில் விட்டு யானை புல் பண்ணி வெளியே நமக்கு வந்து இழுக்கும் போது நமக்கு வந்து 2 லூப்ஸ் வந்து கிடைக்கும். அந்த 2 லூப்ஸுமே வந்து யானை புல் பண்ணி வெளியே எடுக்கிறத வந்து சிங்கிள் க்ரோஷேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சிங்கிள் க்ரோஷன் வந்து நார்மலாக வந்து கீ செயின்ஸ்க்கு குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸு டாய்ஸ் எல்லாம் வந்து செய்கிறதுக்கு வந்து சிங்கிள் க்ரோஷேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு HDC, அதாவது ஹாஃப் டபுள் க்ரோஷேட் செய்யும் போது 2 செயின்ஸ் போட்டு அதுக்கப்புறம் 2 செயின் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு யானை வந்து ஒரு டைம் வந்து யான் ஓவர் பண்ணி நீடில் வந்து யான் ஓவர் பண்ணி செயினில் உள்ளே விட்டு வெளியே எடுத்து நமக்கு எத்தனை லூப்னால் மொத்தம் 3 லூப்ஸ் கிடைக்கும். அந்த 3 லூப்லேயுமே வந்து யானை ஒரு டைம் ஓவர் பண்ணி வெளியே இழுத்தோம் அப்படின்னா அதை வந்து HDCன்னு சொல்லுவோம். திருப்பி ஒரு டைம் சொல்கிறேன். யான் ஓவர் பண்ணணும். யான் ஓவர் பண்ணி செயினில் விட்டு யானை புல் பண்ணி வெளியே எடுத்து நமக்கு 3 லூப்ஸ் கிடைக்கும். அந்த 3 லூப்ஸ்லுமே யானை வந்து இது பண்ணி இழுத்தோம் அப்படின்னா அதை தான் நம்ம HDC அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். HDC வந்து இந்த ஸ்வெட்டர் அந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் இந்த HDC யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷேட் செய்யும் போது 3 செயின்ஸ் போட்டு தான் ஆரம்பிக்கணும். அதாவது 3 செயின்க்கு அப்புறம் 4th செயினில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு டைம் வந்து யான் ஓவர் பண்ணி HDCக்கு பண்ணும்போது ஒரு டைம் வந்து யான் ஓவர் பண்ணி யானை புல் பண்ணி வெளியே எடுத்து நமக்கு 3 லூப் கிடைக்கும். HDCனால் 3 லூப்லையுமே வெளியே எடுப்போம். அதே டபுள் க்ரோஷேட்னா ஃபர்ஸ்ட்டு 2 லூப்பில் வெளியே எடுக்கணும். தென் இன்னொரு 2 லூப் நமக்கு கிடைக்கும். அந்த 2 லூப்லேயுமே வந்து யானை புல் பண்ணி வெளியே எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து DC, அதாவது டபுள் க்ரோஷேட். யான் ஓவர் பண்ணி செயினில் விட்டு யானை புல் பண்ணி வெளியே எடுத்து 3 லூப்ஸ் கிடைக்கும். அந்த 3 லூப்ஸில் ஃபர்ஸ்ட்டு 2 லூப்பில் வந்து ஃபஸ்ட்டு யான் ஓவர் பண்ணி வெளியே எடுக்கணும். தென் கிடைக்கக்கூடிய செகண்ட் 2 லூப்பில் வந்து யான் ஓவர் பண்ணி வெளியே எடுக்கணும். இதுதான் வந்து டபுள் க்ரோஷேட். டபுள் க்ரோஷேட்னால் ஒரே டைம் தான் வந்து யான் புல் பண்ணும். தென் ட்ரிபிள் க்ரோஷேட்னா 1 தென் 2. ஓகேவா? இதில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் 1 2 3 4 கிடைக்கிது. 4 கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட்டு 2 லூப்ஸ், செகண்ட் 2 லூப்ஸ், தென் தேர்ட் 2 லூப்ஸ், ட்ரிபிள் க்ரோஷேட்.